எல்லாம் நல்லா இருக்கீங்களா? சரிங்க. ஆப்பிரிக்கா நாட்டிலைங்க, ஆப்பிரிக்கா நாட்டில் ஒரு அரசர், அவர் பக்கத்து நாட்டுக்கு போருக்கு போக வேண்டியதாக இருக்கு. அப்போ அன்னைக்குள்ள சூழ்நிலைக்கு அவர் பக்கத்தில் இருக்க நாட்டுக்கு போருக்கு போகணும். இதுதான் தெரியுமில்ல, போருக்கு போனாலாம் முன்ன பின்ன ஆகும்னா. அவர் போருக்கு போகிறதுக்கெல்லாம் பயப்படலைங்க. தன்னுடைய மனைவி மகாராணி இருக்காங்கல்ல, அவங்கள தனியாக விட்டு போட்டு போகிறதுக்கு ரொம்ப யோசனை பண்ணுறாரு. ரொம்ப யோசனை பண்ணி கடைசி என்ன பண்ணுறாரு, ஒரு மந்திரி ஒருத்தருங்க, அவர் ஏற்கனவே இவருக்கு உயிர் நண்பர், அவரை கூப்பிட்டு இந்த மாதிரி நான் போருக்கு போகிறேன், முன்ன பின்ன ஆகும், அதனால் மகாராணியை ரூமில் வச்சு பூட்டியிருக்கேன், பூட்டி சாவியை உங்கள்கிட்ட கொடுத்துட்டு போயிடுறேன். ஏன்னா இங்கே இருக்கிற மந்திரிகள்லேயே எனக்கு ரொம்ப நம்பிக்கையானவர் நீங்கள் தான், ரொம்ப நம்பிக்கையானவர், அதோட நம்ம உயிர் நண்பன். அதனால் உங்களையே நம்பி அந்த ரூமுடைய பூட்டியிருக்க பூட்டோட சாவி உங்கள்கிட்ட கொடுத்துட்றேன். நீங்கள் ஒரு 4 நாள் ஆகி நான் வரலன்னு வச்சுக்கோங்க, அந்த பூட்டை திறந்து அவங்கள விட்டுருங்க. 4 நாள் கழித்து தான் அந்த பூட்டை திறக்கணும், இந்த சாவி நீங்கள் பத்திரம் வச்சுக்குன்னு சொல்லி போட்டு கொடுத்துட்டு இவர் போருக்கு கிளம்புறாருங்க. போகிறாரு, போர் படை ரெடியாக இருக்குது, இவருக்கு குதிரை ரெடியாக இருக்கு, சல்லுன்னு கிளம்பிடுறாருங்க. அவர் கொஞ்சம் தூரம் தான் போயிருப்பார், கிளம்பி கொஞ்சம் தூரம் தான் போயிருப்பார். பின்னாடி ஒரு குதிரை ஒன்றும் ரொம்ப வேகமாக இவரை பார்க்கறதுக்கு வந்துக்கிட்டு இருக்கு. என்னடா யார் அப்படின்னு சொல்லி நல்லா பார்த்தா கடைசி இந்த உயிர் நண்பன் அந்த மந்திரி இருக்காருல்ல, இவர் அரசர் சாவி கொடுத்துட்டு வந்தார்ல ரூம் சாவியை, அந்த மந்திரி தான் வேகமாக வர்றாரு. ஒரு முகத்தில் நின்றுட்டு, ஏங்க அரசரை, நீங்கள் சாவி தவறுதலாக மாற்றி கொடுத்துட்டீங்கன்னு நினைக்கிறேன், அந்த ரூமுக்குள்ள சாவி இந்த சாவி அல்ல, வேற சாவி மாற்றி என்கிட்ட கொடுத்துட்டீங்க, அது சொல்லத்தான் உங்கள்கிட்ட வந்தேன். அரசருக்கு ஒன்றுமே புரியல. அரசர் என்ன சொன்னார், 4 நாள் கழிச்சு தான் ரூமை திறக்கணும்னு இருக்காரு. இப்போ ரூமை சாவியை மாற்றி கொடுத்தது இந்த மந்திரிக்கு எப்படி தெரியும்? ஒன்றுமே புரியல, தலை சுத்த ஆரம்பிச்சிருச்சு. ஆமாம், அப்போ சுத்தத்தானே செய்யும். புரியுதுங்களா உங்களுக்கு? சரி.